வணக்கம். விஎஸ் கிச்சன். இன்றைக்கி இடியாப்பமும் ஆட்டுக்கால் பாயா தான் பார்க்க போகிறோம். நல்லா சூப்பரான ஹெல்த்தியான ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயானாலே இடியாப்பம், சேமியான்னு சொல்லுவாங்க. இட்லி, தோசை, இட்லி, இடியாப்பம் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும். இந்த ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஆட்டுக்காலை அவங்களே க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம எடுத்துகிட்டு வந்து லைட்டாக அந்த கருப்பாக இருக்கும், அந்த கருப்பை மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா அலசிட்டு, ரொம்ப அலசக்கூட அலசா ஜூஸ் ஃபுல்லாக வெளியில் போயிடும். நல்லா ரொம்ப தேய்ன்னு தேய்க்கக்கூடாது. ஓரளவுக்கு க்ளீன் பண்ணி ஒரு 10 விசில் விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மஞ்சள்தூள், உப்பு போட்டு ஒரு 10 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த காலுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். 2 ஆட்டு காலுக்கு 1/2 முடி தேங்காய், 2 டீஸ்பூன் சோம்பு, 2 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் இது சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகு மட்டும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கசகசா சேர்த்துக்கோங்க. நல்லா திக்னஸாக வேணும்னா 2 இது சேர்த்துக்கோங்க. முந்திரி வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சு ஃபுல்லாக நல்லா நைஸாக ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்தா எல்லாமே சின்ன வெங்காயம் சேர்த்தா ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் 2 பெரிய வெங்காயமும் எடுத்துருக்கேன். கட் பண்ணிக்கலாம். 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. வதங்குற அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும், ரொம்பவே தேவையில்லை. ஏன்னா அதுலேயே நல்லா கொழுப்புங்கிறதுனால நல்லா ஜூஸாக இருக்கும். நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய், தேவையான மசாலா, பட்டை, லவங்கம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கறி மசாலாலாம் அது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் சேர்த்துக்கலாம். அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வேக வச்சு வச்சுருக்கோம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வர தக்காளி வதங்கவே மாட்டாங்குது. எப்படி வதங்கினாலும் வதங்க மாட்டாங்குது. கருங்கல் மாதிரி இருக்குது. வதங்கிட்டு இப்போ குழம்புத்தூள் கொஞ்சம், வெறுமிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 3 டீஸ்பூன் குழம்புத்தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். திக்னஸுக்கோசரம் 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிட்டு நம்ம அதை வதக்கும் போது நம்ம அரைச்சி போட்டால் எந்த அளவுக்கு வாசமாக இருக்குமோ அந்த அளவுக்கு அவ்வளோ வாசமாக இருக்கும். அந்த மசாலா தூள் நம்ம போட்டு வதக்கும் போது இப்போ வேக வச்சுட்டு அதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்குறோம். வதக்கும் போதும் போட்டிருக்கோம், வேக வைக்கும் போதும் போட்டிருக்கோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். அரைச்ச விழுதியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். சூப்பராக குழம்பு ரெடி ஆகிட்டு ஆட்டுக்கால் பாயா இட்லி தோசைக்கெல்லாம் செமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ஆட்டுக்கால் பாயா இட்லிக்கோ தோசைக்கோ இல்லை இடியாப்பத்துக்கோ எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெயில் காலத்தில் ஆட்டுக்கறி எடுத்து சாப்பிட்டோம்னா அவ்வளோவும் குளிர்ச்சி. ஆட்டுக்கறியில் எல்லா ஸ்பாட்ஸும் வந்து ஒவ்வொரு டேஸ்ட்டு கொடுக்கும். ஆட்டுக்கால் ஒரு டேஸ்ட்டாக இருக்கும், கறி ஒரு டேஸ்டியாக இருக்கும், லிவர் ஃப்ரை ஒரு மாதிரியாக இருக்கும். எல்லாத்த விட கால் ரொம்ப பெஸ்ட்டு, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. ஒரு உடம்பு முடியாதவங்க கூட ஆட்டுக்கால் சூப் வச்சு கொடுங்க அப்படின்றாங்க. பெரியவங்களுக்கு சின்னவங்க வரையில் எல்லாமே விரும்பி சாப்பிட்றது ஆட்டுக்கால் பாயம். ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, ருசியாக இருக்கும். நல்லா வெந்துட்டு பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள். இப்படி எடுத்த உடனே அப்படியே அந்த கறி அழகாக வருது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.